இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக ஏசாயாவின் புத்தகம் 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் மாகுபடி வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும். காரணம், தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கின போது வார்த்தையினாலே உண்டாக்கினபடினாலே அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் மேன்மையும் கொடுக்கும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இங்கே தெளிவாய் சொல்லப்படுகிறது அந்த வசனத்தின் பின்பகுதியிலே, அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நமக்கு நன்மை செய்ய விரும்புகிறவராயிருக்கிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம், அதுவே தேவனுக்கு விருப்பமாய் இருக்கிறபடியினாலே நம் வாழ்விலே நாம் தோற்று போக தேவன் விரும்புவது கிடையாது. நாம் பலவீனத்தோடு கூட பாதிக்கப்படுவது தேவனுடைய விருப்பம் கிடையாது. அதனால் நான் விரும்புகிறதை செய்து என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை குறித்து விரும்புகிற காரியம் நாம் நன்மையாய் இருப்பது மாத்திரமல்ல, செழிப்பாய் இருக்க வேண்டும், சுகமாய் இருக்க வேண்டும், ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும், சந்தோஷமாய் இருக்க வேண்டும். இவையெல்லாம் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. யோவானில் பார்க்கிறோம், பிசாசை குறித்து பார்க்கின்ற போது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் பரிபூர்ணம்படியாய் தேவன் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதனால் இன்றைக்கு தேவனுடைய விருப்பம் என்ன? நாம் நன்றாய் இருப்பது. அதை தான் இங்கே சொல்கிறார், அது நான் விரும்புவதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து விரும்புவது நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும், நாம் நன்றாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே அவர் என்ன செய்ய விரும்புகிறாரோ அந்த காரியம் வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால் நம் வாழ்விலே எந்த விதத்திலும் சோர்ந்து போக வேண்டாம். அவர் விருப்பம் நீங்கள் நன்றாய் இருக்க வேண்டும். அவர் விருப்பம் நீங்கள் கீழாக அல்ல, நீங்கள் மேலாக. தேவனுடைய விருப்பம் நாம் வாளாக அல்ல, தலையாக. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதே தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, அவர் என்ன யோசிக்கிறாரோ அது வாய்க்கும் என்று சொல்லி பார்க்கிறார். அதனால் நம் வாழ்விலே கர்த்தருடைய அந்த சித்தத்துக்கென்று நம் வாழ்க்கையை ஒப்புக் கொடுப்போம். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். வானம் அகலும் பூமி அழியும், வேத வசனம் நிலைத்திருக்கும். பரம நேரம் எனது செல்வம் பரவசம் நிதம் மருகும். பரம நேரம் எனது செல்வம் பரவசம் நிதம் மருகும். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையில் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம் காரியமெல்லாம் தேவன் வாய்க்க அழைத்திருக்கிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி சங்கீதத்தில் பார்க்கிற வண்ணமாக இனிவரும் நாட்களிலே ஆண்டவர் விருப்பமுள்ள காரியங்கள் செய்யும்படியான ஒரு நேரம் நம் வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நம் வாழ்க்கையிலே பல காரியங்கள் இதுவரைக்கும் வாய்க்காதபடிக்கு தடைபட்டிருக்கலாம், அதனால் தடுமாற்றம் அடைந்திருக்கலாம். இனிவரும் நாட்களிலே அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுவது மாத்திரமல்ல, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்கும்படியாக உன் கர்த்தர் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஐயா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்தால் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களும் வாய்க்கும் ஐயா. நீர் எங்களோடு ஆண்டவரே இருப்பது உம்முடைய விருப்பம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நீர் ஆண்டவரே எங்களை தெரிந்து கொண்டீர் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிப்பீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.